வேலூர் மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டும் மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தது. வேலூர் மாவட்டம் கூராம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த குட்டி என்பவரின் மகன் தமிழ்ச்செல்வன். குட்டிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் 2 வயது குழந்தையான தமிழ்ச்செல்வன் ஞாயிறு காலை விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் மூடப்படாமல் இருந்த 450 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் ஆழ்துளை கிணற்றுக்கு அருகில் 6 அடி இடைவெளியில் மற்றொரு பள்ளம் தோண்டப்பட்டு குழாய் மூலம் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கப்பட்டது. குழந்தை மீட்கும் பணியில் திருச்சி, கோவையில் இருந்து வந்த சிறப்பு மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஒரு தகவல் கிடைச்சது. குழந்தை வந்து தரப்பொருளை விழுந்துட்டதா. நாங்கள் உடனே இதை தாசில்தார், ஆர்டிஓ, விஓ, ராணிப்பேட்டை எம்எல்ஏ, மற்றபடி எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டோம். எல்லாரும் தகவல் கிடைச்சி வந்தாங்க. இப்போ ஜேசிபி வச்சு மண் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பேரிடர் மேலாண்மையெல்லாம் வந்திருக்காங்க. ஃபயர் ஸ்டேஷனு, அப்புறம் ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன்லாம் வச்சு குழந்தை செக் பண்ணும்போது குழந்தை ஒரு 40 அடியில் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் பார்த்தோம். குழந்தை கண்டிப்பாக உயிரோட இருக்குது. இப்போ வரைக்கும் உயிரோட இருக்குது. அதனால ஆக்சிஜன் இருக்கிறதுனால இந்த ரிமூவ் பண்ணி மண் எடுத்தா கண்டிப்பாக நாங்கள் குழந்தை உயிரோட காப்பாற்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குதுங்க. 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தை உடனடியாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை தமிழரசன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.